Hello dear students, welcome to Maximum KMA channel. 10th standard Max chapter 8 la exercise 8.2 la 7th question கான solution என்னன்னு பார்க்கலாம். It's a very important 5 mark. Question வந்து பார்த்தோம்னா the total marks scored by two students Satya and Vidya. அப்போ இங்கே வந்து ரெண்டு பேர் இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து சத்யா, இன்னொருத்தவங்க வித்யா. ஸோ 2 members. இவங்களுடைய டோட்டல் ஸ்கோர்ஸ் வந்து கொடுக்குறாங்க 5 subjects. இப்போ n அப்படின்றது என்ன இந்த இடத்துல நம்பர் ஆஃப் த கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 சப்ஜெக்ட்ஸ் லைக் இப்போ தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். சரிங்களா? ஆர் இப்போ இந்த ரெண்டு பேரும் ஸ்கோர் பண்ண டோட்டல் மார்க்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சத்யாவோடதும் ரெண்டாவது வித்யாவோடதும் கொடுத்துருக்காங்க வித் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அதோடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் என்ன சிக்மா அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. 4.6 and 2.4 ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துருக்காங்க. ரெஸ்பெக்டிவ்லினா என்ன மீனிங்? ஃபஸ்ட்டாக இந்த சத்யான்றது ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்க இந்த மார்க்ஸும் இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கும் சேர வேண்டும். அடுத்ததான் வித்யா அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அவங்க எடுத்த மார்க்ஸ்க்கான ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் அவங்க எடுத்த மார்க்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் ரெண்டாவது வரக்கூடியது ரெண்டாவது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஒன் ஃபார் செகண்ட்னு அர்த்தம். அப்படி இருக்கப்போ ஹூ இஸ் மோர் கன்சிஸ்டன்ட் இன் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு கேட்குறாங்க. கன்சிஸ்டன்ட் இன் பெர்ஃபார்மன்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? CV ஃபைண்ட் பண்ணணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனில் தான் நமக்கு அந்த கன்சிஸ்டன்ட் ஸ்டாண்டர்டைசேஷன் எஃபிஷியன்ட் எவ்வளோ இருக்குன்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி இந்த கன்சிஸ்டன்ட்டோடைய வேல்யூ பர்சன்டேஜில் ஃபைண்ட் பண்ணுவோம். எந்த வேல்யூ நமக்கு ரொம்ப லெஸ் தென்னாக வருதோ, இப்போ ரெண்டு வேல்யூவை கம்பேர் பண்ணுறோம், ஒன்று அதிகமாக இருக்கும், இன்னொன்று கம்மியாக இருக்கும். ஒரு லார்ஜர் வேல்யூ, ஒரு வந்து ஸ்மாலர் வேல்யூ கிடைக்கும். எந்த வேல்யூ ஸ்மாலராக இருக்கோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மோர் கன்சிஸ்டன்ட், பர்ஃபார்மன்ஸில் அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லணும். ஓகேங்களா? நவ் சொல்யூஷன். இப்போ இந்த இடத்துல ரெண்டு பேர் இருக்காங்க. ஒருத்தவங்க சத்யா அண்ட் அனதர் ஒன் மோர் பர்சன், இன்னொரு யாருன்னா வித்யான்றவங்க இன்னொருத்தவங்க இருக்காங்க. 5 சப்ஜெக்ட்ஸ்க்கான மார்க்கு சத்யாவுடைய மார்க்ஸ் வந்து 460 அண்டு வித்யாவுடைய மார்க் வந்து பார்த்தோன்னா 480. சப்ஜெக்ட்ஸ் வந்து 5 சப்ஜெக்ட், அதை என்னன்னு எடுத்திருக்கோம். ஸோ இது எதை மீன் பண்ணுதுன்னா இந்த 5 சப்ஜெக்டையும் சப்ஜெக்ட் 1, சப்ஜெக்ட் 2, சப்ஜெக்ட் 3, 4 and 5 இது எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்பாங்க? ஆட் பண்ணியிருப்போம். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன? அதுதான் வந்து சம். இது சம் ஆஃப் த எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த இன்புட் எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்காங்க. எல்லா மார்க்ஸையும் அடிஷன் பண்ணி கிடைக்கக்கூடிய வேல்யூ தான். இப்போ இவங்க ஒன்று இவங்க ஒன்று ரெண்டு பேர் இருக்கிறதுனால இதை x1ன்னு எடுத்துக்கிறேன், இதை வந்து சம் ஆஃப் த x2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அண்ட் அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டீவியேஷனும் ரெண்டு பேருக்கும் கொடுத்துருக்காங்களா? இப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் நம்ம என்னென்னு மென்ஷன் பண்ணுவோம்? சிக்மான்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ சிக்மா 1 அப்படின்றது சத்யாவுக்கான ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இந்த இடத்துல SATன்னு போட்டுக்கிறேன். அண்டு வித்யாவுக்கு VIDன்னு ஷார்ட் ஃபார்மில் எழுதிக்கலாம். இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபார் த சத்யா அவங்களுடைய மார்க்ஸ் வந்து 4.6 அவங்க எடுத்த மார்க்ஸ்க்கான ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். அண்டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 2 ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து வித்யாக்கானது, அதை வந்து 2.4 நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ரெண்டு டேட்டா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக செப்பரேட்டாக ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் ஒன்று CV1 இன்னொன்று CV2ன்னு சொல்லி ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போ CVக்கு என்ன ஃபார்முலான்றதை ஃபஸ்ட்டு நம்ம செக் அவுட் பண்ணோம். ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா எழுதியாச்சு. அடுத்ததுக்கப்புறமா CVக்கு ஃபார்முலா வந்து பார்த்தோன்னா சிக்மா டிவைடட் பை x பார் இன்டூ 100%. இப்போ இந்த இடத்துல நமக்கு சிக்மா அப்படின்றது ரெண்டு தெரியும். இப்போ CV1 போட்டால் இந்த இடத்துல சிக்மா 1 x பார் 1ன்னு போடுவோம். இப்போ சிக்மாவுடைய வேல்யூ நமக்கு ரெண்டுமே இருக்குது. பட் எக்ஸ் பார் மீன் வந்து நம்மக்கிட்ட இல்லை. ஓகேங்களா? ஸோ மீன் வந்து என்னென்னா எக்ஸ் பார் தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இந்த எக்ஸ் பார் அப்படின்றது என்ன சொல்லுவோம்? மீன் சொல்லுவோம். மீன் இஸ் எக்ஸ் பார். எக்ஸ் பாருக்கு ஃபார்முலா என்ன? சம் ஆஃப் த அப்சர்வேஷன்ஸ், எல்லா அப்சர்வேஷன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை எத்தனை அப்சர்வேஷன் இருக்குது கவுண்ட், அதாவது நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். இதை OBSன்னு சொல்லி ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிறேன். சம் ஆஃப் த அப்சர்வேஷன்ஸ் என்ன? சம் ஆஃப் XI டிவைடட் பை, இல்லை எக்ஸ்னு எடுத்துக்கலாம், இன்புட்ன்றதுனால நான் ஐன்னு கொடுக்குறேன். நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ்னால் என்ன? என்னன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு சத்யாவுடைய மார்க்ஸ்க்கான மீன் என்னன்னு தெரியணும். அதே மாதிரி வித்யாவுடைய மார்க்குக்கான எக்ஸ் பார் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம், ஆன்சர்ஸ் வந்துடும். ஓகே, ஃபஸ்ட்டு சத்யா இவங்களுடைய மார்க்ஸ்க்கான எக்ஸ் பார், அதாவது x1 பார்னு எடுத்துக்கிறேன். இவங்க ஃபர்ஸ்ட்டாக நம்ம என்ன எடுத்துப்போம்? x1ன்னு எடுத்தோமோ. அப்போ x1 என்ன? சம் ஆஃப் x1 டிவைடட் பை என்னன்னு போடுறோம். இப்போ x1ன்றது நமக்கு ஆல்ரெடி 460. அவங்க 5 சப்ஜெக்ட்ஸ்லேயும் எடுத்திருக்கக்கூடிய மார்க்ஸை நம்ம டோட்டல் பண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க. அதுதான் 460. ஸோ அதனால் அந்த சம்மேஷன் 460 டிவைடட் பை என்னன்றது எத்தனை சப்ஜெக்ட்ஸ்? 5 சப்ஜெக்ட்ஸ். இப்போ 460 நம்ம 5ஆல் டிவைட் பண்ணணும்.
5 ones are 5, 5 nines are 45, remainder 1, 10 ஆகிடும், 5 twos are 10, 92. x1 பாரோடைய வேல்யூ வந்து நமக்கு 92. அதாவது இந்த மீன் வந்து சத்யாக்கானது, அவங்க எடுத்த மார்க்ஸ்க்கான நம்ம மீன் வந்து ஃபைன் பண்ணியிருக்கோம். அடுத்தது அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், வித்யாவுக்குடைய அவங்க எடுத்த மார்க்ஸ்க்கான மீன் என்னென்னு ஃபைன் பண்ணணும். அதை x2 பார்னு எடுக்கிறேன். அப்போ நம்ம சம் ஆஃப் x2 டிவைடட் பை என்னன்னு கொடுப்போம். இப்போ சம் ஆஃப் த x2னா என்ன, வித்யா வந்து 5 சப்ஜெக்டில் மொத்தமாக ஓவராலாக மார்க்ஸ் வந்து 480 எடுத்திருக்காங்க. ஸோ 480 டிவைடட் பை என்னன்றது இந்த இடத்துல 5 சப்ஜெக்ட்ஸ். இப்போ 5ஆல் கேன்சல் பண்ணுங்கள். 5 9s are 45, ரிமைனிங் 3 30 ஆகிடும், 5 6 are 30. ஸோ இந்த இடத்துல x2 பார் அப்படின்றது நமக்கு வந்து 96 வந்து வந்திருக்கு. இப்போ சத்யாக்கான சிவி அவங்க எடுத்த மார்க்ஸ் பேஸ் பண்ணி டோட்டல் மார்க்ஸை வச்சு நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனை ஃபைன் பண்ண போகிறோம். இப்போ இவங்களுக்கான கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் சிவி, இதை வந்து சிக்மா 1, ஏன்னா இவங்க ஃபர்ஸ்ட்னு எடுத்துருக்கோம். ஸோ சிக்மா 1 டிவைடட் பை x bar 1 இன்டூ 100%. இப்போ சிக்மா 1 என்னன்னு பாருங்கள். சிக்மா 1 4.6 தான் வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபார் சத்யாக்கான ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அவங்க எடுத்த மார்க்ஸ்க்கு. அண்ட் x1 பார் நம்ம இங்கே ஃபைன் பண்ணியிருக்கோம் 92. This is 4.6 into நமக்கு 100%. இப்போ இந்த 100 இங்கே மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த பாயிண்ட்க்கு அப்புறமா இங்கே 2 zeros இருக்குது. இப்போ டெசிமல் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல தள்ளி போயிட்டு 4.60, சாரி 4.6ன்றது 460 மாறிடும். ஓகே, இப்போ 460 டிவைடட் பை 92. 460 நம்ம வந்து 92ஆல் டிவைட் பண்ணணும். ஓகே, ஸோ 460 டிவைடட் பை 92 டிவைட் பண்ணி பார்க்கலாம். 460 டிவைடட் பை 92. இந்த இடத்துல 9 இருக்கிறதுனால 9 டேபிளில் செக் பண்ணி பாருங்கள். 9 4s are 36, 9 5s are 45 வரும். பட் இங்கே 2 வந்து எக்ஸீட் ஆகிருக்கு, 92ஆக இருக்குது. அப்போ 92 இன்ட்டு 5 போட்டு நம்ம செக் பண்ணோம்னா 5 2s are 10, ரிமைண்டர் 1, 45 + 1 is 46. ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு 0 இருக்கிறதுனால 92 5 டைம்ஸ் நமக்கு கேன்சல் ஆகும். 1 டைம்ஸ் அண்ட் 5 டைம்ஸ் ஆகிடுச்சு. இப்போ சிவி இது வந்து என்ன 1, இது வந்து சத்யாக்கான இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனை நம்ம 5%ன்னு ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், CV ஈக்குவல் டு CV1 அப்படின்றது நமக்கு 5%. இது வந்து சத்யாக்கான அவங்க எடுத்த மார்க்ஸ்க்கான நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் வந்திருக்கு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், வித்யாவுக்கு சிமிலர்லி இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் என்னன்னு ஃபைன் பண்ணணும். இவங்களுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன்னா என்ன, சிக்மா 2 டிவைடட் பை x bar 2 இன்டூ 100%. இப்போ சிக்மா 2 நம்ம என்ன ஃபைன் பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி கொடுத்தது 2.4ன்னு கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை x2 பார் ஃபைன் பண்ணது நம்ம 96 ஃபைன் பண்ணியிருக்கோம் இன்டூ 100%. இப்போ இங்கே டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறமா ஒரு டிஜிட் இருக்குது. 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது CV2ல் 2.4 இந்த இடத்துல இங்கே தள்ளி வரும், அதுக்கப்புறம் ஒரு 0 இன்க்ளூட் ஆகும். சரிங்களா, அப்போ 240 டிவைடட் பை 96. இப்போ 240 நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், 96ஆல் டிவைட் பண்ணுங்க. 240 டிவைடட் பை 96. ஸோ 9 டேபிளில் நம்ம செக் பண்ணும்போது 9 3s are 27, 270க்கு மேலே போயிடும். 2 டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா 96 இன்ட்டு 2, 2 6 are 12, ரிமைண்டர் 1, 18 + 1 is 92, 192. மைனஸ் பண்ணும்போது 10 - 2 will become 8. இந்த இடத்துல 3 13 ஆகும். 13ல் 9 மைனஸ் பண்ணால் நமக்கு 4. இப்போ ஒரு பாயிண்ட் வச்சு ஒரு 0 இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ 96 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த இடத்துல 0 இருக்குது. 5 6 are 13 வரதுனால 5 6 are 33, 5 9s are 45 + 3 is 480. ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு இந்த இடத்துல ஆன்சர்ஸ் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. 2.5 வந்து நமக்கு வந்திருக்கு ஆன்சர். இந்த இடத்துல பர்சன்டேஜ் இருக்கணும். ஸோ இவங்களுக்கு CV2 நமக்கு என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம்னா 2.5%. ஸோ 2.5% நம்ம வந்து ஃபைன் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஹூ இஸ் மோர் கன்சிஸ்டன்ட்னு கேட்டிருக்காங்க. மோர் கன்சிஸ்டன்ட்னா என்ன பண்ணலாம், இந்த ரெண்டு வேல்யூஸில் எந்த வேல்யூ கம்மியாக இருக்கோ அதை தான் நம்ம மோர் கன்சிஸ்டன்ட்னு சொல்லணும். இப்போ இந்த CV2 இது 5, இது 2.5, இதில் எது கம்மியாக இருக்குது, 2.5 தான் கம்மியாக இருக்குது. 2.5ன்றது நம்ம CV2 யாருக்கு கண்டுபிடிச்சோம், வித்யாவுடைய மார்க்ஸ்க்கான கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். அப்போ வித்யா தான் அவங்க எடுத்துக்கூடிய மார்க்ஸ் தான் வந்து மோர் கன்சிஸ்டன்ட் சொல்லி நம்ம ஃபைனலாக ஆன்சர் கொடுக்கணும். ஸோ ஃபைனலி வித்யாஸ் மார்க்ஸ் is more consistent அப்படின்னு நீங்கள் முடிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா while comparing, யார் கூட கம்பேர் பண்ணும்போது, கம்பேரிங் வித் சத்யாவுடைய மார்க்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா அவங்க 2 பேருடைய மார்க்ஸை தான் நம்ம இங்கே வச்சு என்ன பண்ணியிருக்கோம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனாக ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது புரியலனாலும் நாங்கள் சொல்லித்தர மெத்தட்ஸில் அதுக்கான விஷயம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.